சுடரை எப்படியோ பாத்திர மாட்டோமான்னு சொல்லிட்டு நம்ம அபிநயம் ரொம்ப தவிச்சிட்டு இருப்பாங்க, மறைச்சிருந்து பார்ப்பாங்க. ஏன்னா எங்கே நம்ம அதை காஞ்சனா பார்த்துருவாளோ, வம்பளை மாட்டியுமோ, சுடர் உயிருக்கே ஆபத்தாயிடுமோன்னு சொல்லிட்டு பரிதவிச்சிட்டு இருப்பாங்க. கடவுளையும் வேண்டிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன காஞ்சனா சீக்கிரமாக டியூட்டிக்கு வந்துட்டீங்க, நைட் ஷிஃப்ட் தான் கேட்குறாங்க. ஏன் இஷ்டம், நான் எப்போனா வருவேன், நீ ஏன் அதெல்லாம் கேட்குறேன்னு வாங்க. இல்லைங்க, அதெல்லாம் நான் சும்மா யதார்த்தமாக தான் கேட்டேன், ஏன் கோவப்படுறீங்கன்னு சொல்லிட்டு பேச்சை திசை திருப்பி உங்களை மாதவி மேடம் கூப்பிட்றான்னு சொல்லணுன்னே அங்கேருந்து காஞ்சனா போயிடுவா. இதான் சக்கரையாருன்னு சொல்லிட்டு நம்ம அபியும் சுடரும் மீட் பண்ணிடுறாங்க. கடவுள் அருளால் ரொம்ப சந்தோஷமாகிடுறாங்க. அபி வந்து சுடர் பாப்பா பார்த்தோன்னே வீட்டில் எல்லாரையும் நல்லா விசாரிக்கிறாங்க. அம்மா வீட்டில் அத்தை, மாமா, தியா, தருண் எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா, என்னை நல்லா பார்த்துக்கிறாரு மாமா. தருண் தியா படிக்கிற ஸ்கூல்லேயே நம்ம அம்மா சேர்க்க போகிறான்னு சொல்லிட்டு குழந்தை ரொம்ப அன்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சுந்தர் வந்து ஜெயலர் அம்மா ஆஃபீஸர்கிட்ட வந்து காலை விடுறாரு, தயவு செஞ்சு என் தங்கச்சி பார்க்க முடியுமான்னு. இல்லைப்பா, அனாவசியமாலாம் வந்து பார்க்க முடியாது, இப்போ நீங்கள் டிசி வாங்க வந்திருக்கீங்க, இது வாங்கிக்கோங்க, அவங்கள வந்து முறையாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்க தான் பார்க்க முடியும். அப்போ எங்கேயோ கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கான்னு பார்த்தா இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலில் இருக்காளே, என்ன தப்பு பண்ணா, அதை பற்றி சொல்லுங்கன்றாங்க. ஜெயிலுங்கிற கைதி பற்றி நாங்கள் இந்த ரகசியத்தை நாங்கள் வெளியே சொல்லக்கூடாதுப்பா, இது சட்டப்படி தப்புப்பான்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து நீங்கள் அபியை பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. சுந்தர் எவ்வளோ கதறி அழுகுறாரு. கவலைப்படாது அபி, எங்கே இருந்தாலும் அண்ணன் நான் இருக்க, உங்களை எப்படியோ நீ தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு நான் நிரூபித்து வெளியே கூட்டு வரேன்னு சொல்கிறாரு.